ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல்ல பல மாற்றங்கள் பயங்கரமா நடந்துட்டே இருக்கு. ஒரு பக்கம் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு திமுகவுக்கு எனக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. திமுகவுல ஊழல் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய சுற்றுப்பயணம் பெரும் சர்ச்சையிலேயே இருக்குது. இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் ரஜினி அதே போல டிடிவி தினகரன் இவங்க எல்லாரும் சந்திச்சு தனியா கட்சி ஆரம்பிக்க போறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இவ்வளோ பரபரப்பான அரசியல் சூழ்நிலை நம்ம மத்தியில பயில்வான் ரங்கநாதன் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்போம், வாங்க கேட்கலாம். ஜெயலலிதாவை பத்தி கண்ணா பண்ணான்னு பேசுறவர் அண்ணா திமுக எப்படி கூட்டணியில் இருக்க முடியும்? ஜோசப் விஜய்க்கு வேலோட அருமை பத்தி என்ன தெரியும்? அத்தைக்கு மீச முளைச்சா சித்தப்பாங்கிற மாதிரி மண் அரிப்புக்கு மீன் அரிப்புன்றாரு. சினிமாலெல்லாம் வந்து மானிட்டர்னு எடுப்பாங்க. ஆமா, அப்புறம் ரீடேக்லாம் உண்டு. இதுல ரீடேக்லாம் கிடையாது. நான் 3 நிமிஷம் தான் பேசுறது, 3 நிமிஷம் தான். அதுக்கும் சில கட்டுப்பாடெல்லாம் விதிக்கிறாங்க. உயர் நீதிமன்ற விதிகள் அல்ல. அவர் 10 நிமிஷம் மேல பேச மாட்டார். கடகடன்னு அப்புறம் அனௌன்ஸ் பண்ணிட்டு போட்டு விட்டுருவாரு. எம்ஜிஆருக்கே அந்த நிலைமைன்னா விஜய்க்கு அந்த நிலைமை. வந்ததுல 100% ஒரு 75% அரசுக்கு எதிரான வாக்கு. 2 மாநாடுகளில் பேசின விஜய் வேற, இப்ப பிரச்சாரத்தின் போது பேசுற பேச்சு வேற. இன்னும் சூடு அதிகமா பிடிக்குங்கிறது உண்மை. செல்வ பிறந்த ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அவர் பேச விடுங்க சொல்றாரு. பேசினா டிஎம்கே தாக்குறான் ஐயா. உன் கூட்டணி கட்சியை தாக்குறது உனக்கு பிடிக்குதா? செப்பல் போட்டு அந்த வேலை வாங்கி அவமதிச்சிட்டார். சர்ச்சில் எல்லாருமே ஷூ போட்டு போறாங்க. ஏசு மரியாதை குறைஞ்சு போச்சா? முன்னாள் பன்னீர்செல்வம் அந்த புஷையானந்த பொதுச் செயலாளரை எடுத்துக்கிட்டு பின்னால உட்கார வர, அதை விட இதான் வாயில வந்துரு போகுது. எடப்பாடி முதலமைச்சர் ஆயிருக்கும் போதே பன்னீர்செல்வம் நான் முதலமைச்சராக இருந்தேன், நான் இருக்க மாட்டேன்னு மானம் சூடு சொன்னதோட விலை இருக்கும். துணை முதல்வரோட நாக்க தொங்க போட்டு போனையா இல்லையா? நம்பர் 1 டிஎம்கே, நம்பர் 2 ஏடிஎம்கே, நம்பர் 3 டிவிக்கு. வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். விஜயோட அரசியல் பயணம் ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு போல இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் போற போக்கில் பார்த்தா வந்துருவார் போல இருக்க. இல்லை, நான் உங்க கருத்துக்கு நான் மாறுபடுறேன். வந்துருவாரு அப்படிங்கிறது வேற, வருவாருங்கிறது வேற. எப்படின்னா, இப்போ அவர் வந்து இன்னும் கூட்டணி அறிவிக்கலை. ஒருவேளை அத்தைக்கு மீச முளைச்சா சித்தப்பாங்கிற மாதிரி காங்கிரஸ் திமுக கூட்டணியிலேருந்து பிரிஞ்சு அவரோட போச்சுன்னா வாய்ப்பு அதிகம். அப்போ கூட்டணி வச்சாதான் விஜயால கூட்டணி இல்லாமல் விஜயால் ஒன்றும் புடுங்க முடியாது. ஆனா அவர் சொல்லிட்டாரு, என் தலைமையில தான் கூட்டணி, நான் தான் முதல்வர். தலைமையில கூட்டணிங்கிறது வேற. இப்ப வந்து முதல்வர் வேட்பாளர் அவர் தான் சொல்றாரு. முதல்வர் வேட்பாளரும் அவர் தான். அத வந்து செல்வ பெருந்த மறுக்கல. யாரு? காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? துணிச்சலா விஜயை பேச விடுங்க, விஜய் சுதந்திரமா பேசட்டும் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு. அது திமுக எதிரான கருத்து. ஆனா அவருக்கு பேசவே தெரியலையே சார். இல்ல, நான் இன்னைக்கு பத்திரிகைலாம் வந்திருக்கு. ஏன்னா அது செல்வ பிறந்த பேச்ச பெருசா போட மாட்டாங்க. இல்ல, எழுதி கொடுத்தத படிக்கிறாரு. யாரு? விஜய் சொல்றீங்களா? விஜய் சொல்றேன். ஏங்க, யாரு எழுதி கொடுத்த படிக்கல? அதே தப்பா படிக்கிறாரு சார். மண் அரிப்புக்கு மீன் அரிப்புன்றாரு. அதாவது இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு. அந்த இப்போ சினிமாலெல்லாம் வந்து மானிட்டர்னு எடுப்பாங்க. ஆமா, அப்புறம் ரீடேக்லாம் உண்டு. இதுல ரீடேக்லாம் கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகளை மன்னிச்சிடலாம். இல்ல, ஆனா சினிமால ஸ்கிரிப்ட் கொடுத்தா ஒரு பேப்பர் ஸ்கிரிப்ட கூட சிங்கிள் டேக்ல அடிக்கிறவரு. இல்ல, சிங்கிள் டேக்ல இல்ல, அது 3 டேக் எடுப்பாங்க. சிங்கிள் டேக்கா உங்களுக்கு தெரியும். அதான் சினிமா. ஆனா மக்கள் பிரச்சனைக்காக வந்துட்டாரு, அரசியலுக்கு வந்துட்டாரு. மக்களோடு மக்களா நின்று மக்களுடைய குரலை தானே இவர் பிரதிபலிக்கணும். எழுதி கொடுத்துறத படிக்கிச்சா எப்படி மக்கள் ஏத்துப்பாங்க? அதாவது இப்போ நம்ம மாண்பு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நினைச்சுறாங்க, எழுதி கொடுத்ததானே படிக்கிறாங்க. ஆனா அவரும் இதே மாதிரி டங் ஸ்லிப்ல சில விஷயங்கள் பேசத்தான் செஞ்சாரு. ஸோ அப்படி பார்த்தா அவரும் அப்படி இவரும் அப்படின்னு நம்ம சிலதை விட்டுலாம்.
ஆனா சில வரலாற்றுகள் எல்லாம் பேப்பர் இல்லாம தானே படிக்கிறார் முதல்வர் அவர்களே. இல்ல இல்ல அவர் எல்லாம் எழுதி கொடுத்து தான் படிக்கிறாங்க. மக்களோடு மக்களா நின்னதான் மக்கள் பிரச்சனையை போயிட்டு களத்துல நின்னு பேசுறாங்க. அது எதிர்க்கட்சி தலைவரா இருந்தாலும் சரி, முதல்வரா இருந்தாலும் சரி. ஆனா இப்போ விஜய் வந்து என்ன பண்றாரு, எழுதி குடுக்கறத உண்மைய ஒத்துக்கிறாரு. நான் 3 நிமிஷம் தான் பேசுறது, 3 நிமிஷம் தான். அதுக்கும் சில கட்டுப்பாடெல்லாம் விதிக்கிறாங்க அப்படின்னு உண்மைய ஒத்துக்கின்னு இருக்காரு. ஆமா, உண்மையை ஒத்துக்கிறாருன்னா அது காரணம் திமுக அரசு தானே. இப்போ கை எதுக்கு மேல தூக்கக்கூடாது, ஒரே இடத்துல பார்த்து பேசக்கூடாது, நீங்க ரொம்ப நேரம் பேசக்கூடாது அப்படின்னு இதெல்லாம் வேற யாருக்காவது இப்போ பிரதமர் மோடிக்கோ அமித்ஷாவுக்கோ இல்லை எடப்பாடிக்கோ விதிக்க முடியுமா? முடியாது. ஆனா ஏன் பாவம் விஜய்க்கு மட்டும் ஏன் இந்த குறாம? இவர் தான் உயர் நீதிமன்றத்துல போயிட்டு இவர் தானே வந்து உயர் நீதிமன்றம் தானே விதிகளை விதிச்சிருக்காங்க, கட்டுப்பாடுகளை. இல்ல இல்ல, உயர் நீதிமன்ற விதிகள் அல்ல. இப்ப நான் சொன்னது கையா கட்டி பேசக்கூடாது, கரண்ட் கட் பண்ணுது யாரு? ஆக்சுவலா கரண்ட் கட் பண்ண சொன்னதே அந்த மாவட்ட செயலாளர் தான். விஜய் எல்லாம் போயிங்க. இல்ல லெட்டர் பேட கொடுத்திருக்காங்க. என்னண்டு கரண்ட் கட் இபி ஆபீஸுக்கு லெட்டர் பேட கொடுத்திருக்காங்க. அந்த மாவட்ட செயலாளர் என்ன பண்ணிருக்காரு, எங்க விஜய் வராரு, எங்க பசங்க எல்லாம் ரொம்ப அடங்க மாட்டாங்க, உயர் மின்னழுத்த கம்பி போறதுனால விஜய் வரும்போது அந்த கரண்ட் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உயர் அழுத்த மின் கம்பியை தவிர்த்துருங்கன்னு சொல்லிக்கலாமே தவிர கரண்ட் இல்லைன்னு சொன்னா விஜய் அப்பயே தூக்கி போட்டு போறவரு இல்ல சார். அப்போ அங்க மப்சர்ல எல்லாம் கரண்ட்ல மேல தானே ஒயர்ல தானே போகுது. இல்லைங்க, உயர் அழுத்த மின்சாரத்தை கொஞ்சம் குறைச்சிருங்கன்னு சொல்லியிருக்கலாமே தவிர நீங்க கரண்ட் கட் பண்ணுங்கன்னு எந்த மாவட்ட செயலும் சொல்ல மாட்டான். அது எதுக்கு விஜய் வரணும்? விஜய் பேச முடியுமான்னு? அதனால அது கரண்ட் கட் பண்ணி சொன்னது மாவட்ட செயலர்னு சொல்ற தகவல் தவறான தகவல், பொய்யான தகவல். அது இல்லை. இப்போ நிறைய கட்டுப்பாடுகள் விதிச்சது நீதிமன்றம் அல்ல. நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா ஃபைன் போட்டுச்சு. நீ வந்து அந்த நாகப்பட்டினத்தில் அந்த சாட்சி சோறு இடிஞ்சு விழுந்துட்டு அதை கட்டி கொடு, இனிமே வந்து இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நீ முன்னோட்டியே நான் பணம் கட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்களே தவிர இந்த கட்டுப்பாடுகள் வச்சது தமிழக போலீஸ். சரி, ஒன்னா கலக்கக்கூடாது. அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் சொல்றாரு, நான் வந்து இப்போ வரல அரசியலுக்கு, 14 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அரசியல்ல தான் இருக்கிறேன். ஏன்னா விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னும் போது அது வந்து சமுதாய பணியில ஈடுபட்டு இருந்தது, அப்பவே நான் அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படின்றாரு. அப்போ இல்ல, விஜய் நற்பணி இயக்கத்தை நான் வந்து அரசியல் கட்சி இயக்கமா பண்ண போறேன்னு அவர் சொல்லவே இல்லை. விஜய் நற்பணி மன்றத்தில் இருந்தவங்கலாம் விஜய் ரசிகர்கள், அவங்க பல்வேறு கட்சிகளில் இருந்தவங்க. அதனால இப்ப விஜய் நற்பணி மன்றம்னு எந்த விழாவும் நடத்துறது இல்லையே. ஆமா, விஜய் நற்பணி மன்றத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு, இப்ப கட்சி ஆக்கிட்டாரு. விஜய் நற்பணி மன்றத்தில் இருந்தவங்க பல கட்சியை சேர்ந்து இருந்தாங்க, இப்போ கட்சியில இருக்கவங்க தமிழக வெற்றி. அதனால அது தவறு, அவரு சொன்னது தவறு. அப்ப இப்ப கமல்ஹாசன் சொன்னாரு, நான் ஓட்டு போடும்போதே அரசியல் இருக்கையா அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரியா ஒரு கருத்தை எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ விஜய் வந்து ஒரு விதத்துல இப்படி வந்து அரசியல்ல புயலா கிளப்பின்னு இருக்காரு, இன்னொரு பக்கம் ஒரு சிக்க வைக்கிறதுக்காக ஃபைல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கதா? இல்ல, நீங்க சொல்றது புரியுது. வருமான வரி கேஸ். ஆமா, அந்த கேஸ் அப்பவே எப்போ 7 வருஷம் முன்னாலே போட்ட கேஸ். ரைடெல்லாம் விட்டாங்க, விஜய் வீட்டுல ரைடெல்லாம் விட்டாங்க, இன்கம். ஆமா, விஜய் வீட்டுல ரைடு விட்டாங்க. அந்த படத்தோட தயாரிப்பாளர் பிடி செல்வகுமார் வீட்டுல ரைடு பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிடி செல்வகுமாரும் விஜயும் பேசிக்கவே இல்லை. அதுல என்னன்னா விஜயுடைய செயலாளர் பிஆர்ஓ பிடி செல்வகுமார், பிடி செல்வகுமாருக்கு ஒருவேளை நான் ஃப்ரீயா நடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அந்த அடிப்படையில் இவர் என்ன பண்ணிட்டாரு, இன்கம் டேக்ஸ் கணக்கு கொடுக்கும்போது புலி படத்தினுடைய வருமானத்தை சொல்லலை. ஆனா புலி படத்துல 15 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்ததா இருக்கு. அதுதான் பிரச்சனை. அதுதான் 1.5 கோடி ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க. அதை தான் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அது கேஸ்ன்னு முடிவாகலை. ஆனா 15 கோடிக்கு இவர் அதை அக்செப்ட் பண்ணிட்டு டேக்ஸை கட்டிட்டாருன்னா பிரச்சனை இல்லாமல் போயிடும். இப்போ இது ஒரு வகையில ஊழல் எடுத்துக்கலாமா விஜய்? அதாவது இன்கம் டேக்ஸ் அது தப்பு தான், அதை இல்லைன்னு சொல்லி இது ஊழல் அந்த கேட்டகரியில தான் வரும். ஆனா இப்போ இவர் ஊழலை எதிர்க்கிறேன், திமுக செய்த ஊழலை எதிர்த்துட்டு வரேன். எங்க ஊழல் என்பது என்னன்னா, இப்ப இவரு சம்பாதிச்சத இன்கம் டேக்ஸ் கணக்கு கொடுக்கல, அது ஊழல் ஆகாது. ஆனா கவர்மெண்ட் பணத்தை எடுத்து தாம்பனமாக்கிறது தான் ஊழல். இது வந்து அரசாங்கத்தை ஏமாத்திருக்காரு, அது மோசடி. மோசடி என்பது வேறு, ஊழல் என்பது வேறு. ஆனா மோசடியும் தப்பு தான்.
நம்ம அதில் நான் மறுக்க முடியாது. ஏன்னா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க 15 கோடி ரூபா சம்பளம் வாங்கி கொடுத்துருக்குன்ட்டு பிடி செல்வகுமார் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதை கணக்கு பண்ணி பிடிச்சிட்டாங்க. அது பிடி செல்வகுமார் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ பிடி செல்வகுமாருக்கும் அவருக்கும் கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு, ரெண்டும் பேசிக்கிறதே இல்லை. அதனால் அது என்ன முடியும்னு தெரியல. சரி, இது ஒரு வகையான அரசியல் நெருக்கடின்னு எடுத்துக்கலாமா பாஜக? இல்லை, ஆனால் அதே சமயத்தில் அவர் வெளிநாட்டில் இருந்த காருக்கு நான் பணம் கட்ட மாட்டேன், ராயல்ஸ் அந்த டேக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொன்னார்ல, அது தப்பு. அதுக்கப்புறம் கோர்ட்டு இல்லை இல்லை நீ கட்டி தான் ஆகணும், கட்டி விட்டார். அது மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் வெளிநாட்டில இருந்து வரும்போது டேக்ஸ் கட்டணும்னா அது என்ன டேக்ஸோ கட்டி தான் ஆகணும். ஆமா, அதை தவிர்த்தது. ஆனா இவரு ஊழலை நான் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு வர்றாரு. ஒரே ஒரு விஷயம் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கேன்னா, ஜனநாயகன் படத்துக்கு அந்த டிக்கெட்டு விலை என்னமோ அதை விட 10 பைசா கூட இல்லாம இவரால் செய்ய முடியுமா? முடியாது. அவர் செஞ்சிட்டாருன்னா என் படம் பாரு ஜனநாயகன், நான் என்னுடைய தயாரிப்பாளரை சொல்லி 10 பைசா கூட விற்கல, என் ரசிகர்களும் கூட விற்கல அப்படின்னு கெத்தா நெஞ்ச நிமித்து சொல்லணும். சொல்லுவாரா என்பதுதான் கேள்வி. சொல்ல மாட்டார். ஏன்னா அது ஒரு ஊழல் தான். அதாவது ஏன்னா அது தப்பு, மிகப்பெரிய தப்பு. அதனால அது அதே மாதிரி என்னதான் இருந்தாலும் முதலமைச்சர் இருக்காருன்னு வச்சுக்க, நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பக்கத்து மாவட்டங்கள் மதுரைக்கெல்லாம் போகும்போது ட்ரெயினில் போகிறாரு. ஆமாம். இல்லை மக்களோட மக்கள் ஃப்ளைட்டில் போகிறாரு. கண்டிப்பாக. ஆனால் இவர் எல்லா இடத்துக்கும் தனி விமானம் ஃப்ளைட்டு போகிறாரு. அதிகமாக தனி விமானத்தை பயன்படுத்துறதும் விஜய் அப்படின்னு தான் இப்போ பேர் இருக்குது. அது உண்மைதான். அது தேவையா? அதை குறைச்சிக்கலாமே. ஆனால் அவர் என்ன சொல்லுவார், நான் ட்ரெயினில் போனாச்சுன்னா ட்ரெயின் ஓட விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படியும் ஒரு காரணம் இருக்குது. ஆனால் கட்டுப்படுத்த வேண்டிய விஷயம் இவர் தானே சார். இப்போது திருச்சியில் இவர் பயணம் மேற்கொண்டார். இப்போது திருச்சியில் ஏர்போர்ட்லேருந்து மரக்கடை வர்றதுக்கு 5 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 7 மணி நேரம் எடுத்துக்கினாரு. இதுவே திருச்சியிலேருந்து நாகர்கோயிலுக்கு போகிறாரு. இது எங்கேயோ இடிக்கிற மாதிரி இல்லை. இப்போ கட்டுப்படுத்த வேண்டிய விஷயம் விஜய் கிட்ட தானே இருக்கு, ரசிகர்களை. ஆமாம், அது அவரால் கட்டுப்படுத்த முடியல. அதாவது அந்த கட்டுப்படுத்துகிற ஒரு பவர் விஜய்கிட்ட இல்லைன்னு தலைமை. ஏன்னா அவரு வேன்ல ஏறி குதிக்கான், டேய் இறங்குதான்னு சொல்றாரு. அவங்க பவுன்சர்கள் தூக்கி போடுறாங்க குண்டு கட்டா. அதெல்லாம் தவிர்க்கணும். ஏன்னா இப்போ எம்ஜிஆர் அவ்வளோ பெரிய எம்ஜிஆரே மதுரையில் அவ்வளோ பெரிய கூட்டம். பவுன்சரை யாரை வச்சிருந்தாரு? தன்னுடைய ஸ்டண்ட்டு மேன்களை தான் வச்சிருந்தாரு. அந்த ஸ்டண்ட் மேன்களுக்கு எப்படி அந்த கூட்டத்தை விலைக்கு விடுறதுன்னு தெரியும். அடிக்க மாட்டாங்க, தடுத்து தான் விடுவாங்க. ஆமாம். ஸோ பவுன்சர்கள் வேறு, ஃபைட் மாஸ்டர்ஸ் வேறு. அப்போ அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங்கே கொடுக்கணும். அந்த பவுன்சர்களுக்கு ட்ரைனிங் கிடையாது. யார் அவர் தொட்டார்னா அவர் தூக்கி போட்டுடுறாங்க. ஆமாம், அது கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்கணும் பவுன்சர்ஸுக்கு. ஏன்னா ஒரு நடிகரை பாதுகாப்பது என்பது வேறு, ஒரு அரசியல் தலைவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறது வேற. ஏன்னா அரசியல் தலைவர்கள் மக்கள்கிட்ட நெருக்கமாக இருந்தால் தான் அவன் ஓட்டு போடுவான். யோ அந்த ஆளை பார்க்க போனால் தூக்கி வீசுறேன்னா எவன் ஓட்டு போவான்? கண்டிப்பாக. அதெல்லாம் தவிர்க்கணும். இல்லை, அதே மாதிரி கூட்டம் வந்தால் நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும். எவனா சத்தங்க தான் முடியும் தூக்கி வெளியே போட்டுருவேன் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். அந்த கண்ட்ரோல் புஷியானதுகிட்டையும் இருக்கிற மாதிரி தெரியல. இன்னொரு பேச்சு இருக்கு சார், இப்போ விஜய்க்கு கூடுற கூட்டம்லாம் ஓட்டா மாறுமா? இல்லை, அது யாருக்குமே அது சொல்ல முடியாதுங்க. இப்போ பார்க்க வருவது என்பது வேறு. இப்போ கண்ணாசன் பேச்ச நிறைய பேர் கேட்பாங்க, ஈவேரா பேச்ச நிறைய பேர் கேட்பாங்க. ஈவேரா சொன்னதை கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி கண்ணாசன் காங்கிரஸ் ஓட்டு போடுனாரு, காங்கிரஸ் ஓட்டு போடலை. கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறும் என்பது போய் என்ன? ஏன்னா அங்கே ஒரு 5 லட்சம் பேர் வந்துருப்பாங்களா? தமிழ்நாட்டில் எத்தனை கோடி வாக்காளர்கள் இருக்காங்க? அதாவது எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆருடைய பேச்சையே 10 நிமிஷம் மேலே கேட்க மாட்டாங்க. எனக்கு தெரியும். அவர் 10 நிமிஷம் மேலே பேச மாட்டார். கடகடன்னு அப்புறம் அனௌன்ஸ் பண்ணிட்டு போட்டு விட்டுருவார். எம்ஜிஆருக்கே அந்த நிலைமைன்னா விஜய்க்கு எந்த நிலைமை? கண்டிப்பாக. அது திமுகரங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அது நெடுஞ்செழியனாகட்டும், கலைஞராகட்டும், எல்லாருமே பேச தெரிஞ்சவங்க. அந்த பேச ரசிப்பாங்க. மணிக்கணக்கில் உட்காந்து கேட்டுட்டு
இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுறவனும் உண்டு. சரி ரைட்டு, திமுக ஓட்டு போடுறவங்களும் உண்டு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லலாம். வந்ததுல 100% ஒரு 75% அரசுக்கு எதிரானவர்கள். எதிரான மனநிலைமை. அதுல அது மட்டும் நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அரசுக்கு எதிரான மனநிலை இருந்ததுனாலதான் இவ்வளவு கூட்டம் வருது. மாநாடை விட அவர் போன பகுதியெல்லாம் கூட்டம் ஜாஸ்தி. அது மட்டும் இல்ல, நாகை திருவாரூருங்கிறது டிஎம்கேயோட கோட்டை. அந்த கோட்டையில இருந்து சிங்கம் மாதிரி தாக்குறாரு, எல்லாரையும் தாக்குறாரு. ஆமா, அதாவது முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள் எல்லாரையும் தாக்குறாரு. ஆமா, அதாவது முன்ன 2 மாநாடுகள்ல பேசின விஜய் வேற, இப்ப பிரச்சாரத்தின் போது பேசுற பேச்சு வேற. இன்னும் சூடு அதிகமா பிடிக்குங்கிறது உண்மை. ஆனா இதுல செல்வ பிறந்த ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அவர் பேச விடுங்க சொல்றாரு. பேசினா டிஎம்கே தாக்குறான் ஐயா, உன் கூட்டணி கட்சியை தாக்குறது உனக்கு பிடிக்குதா? செல்வ பிறந்தைக்கு திமுக தாக்கி பேசுற பிடிக்குதா? ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, நாங்க மத்தியிலையும் ஆட்சியில இல்லை, மாநிலத்திலையும் ஆட்சியில் இல்லை, ஆனால் எங்களை பேச மாட்டேங்கிறாரு. சரி, கூட்டணி திமுக ஆட்சியில் நீ கூட்டணி தானே, கூட்டணி கட்சியான விசிகாவை பேசுறாரு, ஆனா காங்கிரஸை பேச மாட்டேங்கிறாரு. அதாவது என்ன, அதான் சொல்றேன்ல, காங்கிரஸ் இப்ப ஊடாடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு போதை உருவாக்கிட்டார் விஜய். உங்களுக்கு துணை முதல்வர் 2 மந்திரி அப்படின்ட்டாரு. ஸோ காங்கிரஸுக்கும் 67 காமராஜர் கதையோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் மறுபடி ஆட்சியை பிடிக்கணும்னா ஒரு விஷயம் முடிஞ்சுங்க, உங்க கட்சி வளரணும்னா எம்எல்ஏ ஆகணும், இல்லை எம்பி ஆகணும். அதையும் விட உங்க கட்சி இன்னும் ஜபர்தஸ்தா இருக்கணும்னா போலீஸ் கேட்கணும்னா நீங்க மந்திரியா இருக்கணும், மினிஸ்டரா இருக்கணும். ஏன்னா போலீஸ்காரங்களுக்கு தெரியும் எம்எல்ஏவுக்கு எவ்வளவு அதிகாரம் கொடுக்கணும், எம்பிக்கு எவ்வளவு அதிகாரம் கொடுக்கணும், மினிஸ்டருக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும், இது உங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க நினைக்கிறாங்க அமைச்சர் ஆகணும். இப்போ கூட்டணியில திமுக அமைச்சராக இருந்தது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, எவ்வளவு அடி அடிச்சாங்க, புரியுதா? அந்த மாதிரி தான் இந்த மாநிலத்திலையும் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுல ஒரு நியாயமும் இருக்கு. அவர் ஆசை காட்டிட்டார். 2 அமைச்சர்கள், 4 அமைச்சர்கள், ஒரு துணை முதலமைச்சர்ன்ட்டாரு. அதே மாதிரி விசிகாவுக்கும் மந்திரி பதவி கொடுக்குன்னு சொல்றாரு. அதனால இப்ப ஊசலாட்டத்தில் இருக்கு விசிகாவும் காங்கிரஸும். இந்த 2 கட்சிகளும் விஜய்க்கு போச்சுன்னா வாய்ப்பு இருக்கு, நல்ல ஃபைட் இருக்கும். அதாவது திமுகவுக்கும் விஜய், ஏன்னா அப்போ அண்ணா திமுகவுக்கும் விஜய்க்கும் தான் போட்டி இருக்கும். திமுக 3வது வந்துடும். இப்பவே சில எடுத்த கருத்து கணிப்பு பார்த்தேன், நடுநிலையான கருத்து கணிப்பு. நம்பர் 1 டிஎம்கே, நம்பர் 2 ஏடிஎம்கே, நம்பர் 3 டிவிகே, அப்புறம் நாம் தமிழர். அப்போ அந்த வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 10 சீட்டு தான் வித்தியாசம் இருக்கு. எந்த நேரத்திலையும் மாறலாம். கூட்டணி மாறுச்சுன்னா எதிர்கட்சி தலைவர் அங்கீகாரம் பெற்ற எதிர்கட்சி தலைவராக வர்றாரு. இப்போ கருத்து கணிப்புல இப்போ விஜய் அதை பிரிச்சாருன்னு வச்சுங்க, அப்போ சிக்கல் வந்துடும். இது ஒரு புறம் இருக்கும்போது இன்னொரு கான்ட்ரவர்சி அவர் மேல வைக்கப்படுது. வேல் கொடுத்தாங்க, அப்போ செப்பல் போட்டு அந்த வேலை வாங்கி அவமதிச்சிட்டார். இதெல்லாம் பாஜக ஒரு கருத்து வைக்கிறாங்க. ஏங்க, பாஜக கூட்டத்திலே குஷ்பு பின்னால இந்துசாமி அம்மன் சாமி இருக்கு, செருப்பு போட்டு உட்கார்ந்தாங்களே, அது தப்பு இல்லையா? சின்ன சின்ன விஷயங்களை பெருசுப்படுத்தக்கூடாது, புரியுதா? இப்போ சர்ச்சில் எல்லாருமே ஷூ போட்டு போறாங்க, ஏசு மரியாதை குறைஞ்சு போச்சா? அப்படி இல்ல. அதாவது அப்ப அந்த சமயத்துல மரியாதை இப்போ அண்ணா சமாதியில, எம்ஜிஆர் சமாதியில எல்லாம் கலைஞர் சமாதியில செருப்பு போட்டு போக கூடாதுங்கிறாங்க. அது ஒரு மரியாதையை தெரிவிக்க வேண்டிய விஷயம். சாமி, இந்து சாமிலாம் நம்ம சொந்தக்காரங்க, அந்நியர்களே அல்ல. எல்லா சாமிகளும் எடுத்துங்க, முருகன், பரமசிவன், பிரம்மா, எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா வீக்னஸ் இருக்கும். ஆனா பாஜக என்ன வைக்கிறாங்கன்னா, ஜோசப் விஜய்க்கு வேலுடைய அருமை பத்தி என்ன தெரியும்,
அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அதனாலதான் செப்பல் போட்டு வாங்கினாரு. ஏங்க அவர் சேஃப்டியா செப்பல் போட்டு நின்றுப்பாரு. எப்ப நாங்க வேல் கொடுக்க போறோம்னு சொன்னா கழட்டிருப்பாரு. அந்த கூட்டத்துல செருப்பை கழட்டி போட்டா மறுபடியும் போட இல்ல முடியாது. அவரு கேரவன்ல மேல நிக்கும் போதுதான் கொடுத்திருக்காங்க. கொடுத்தாங்கன்னா அது வெற்றிவேலுங்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த வேலை வந்து முருகர் வேலை மட்டும் பார்க்கக்கூடாது நீங்க. அது ஒருத்தரை தாக்குகிற ஆயுதம். எதிரியை இந்த வேலை வச்சு தாக்குங்கன்னு சொல்லலாம்ல. ஒவ்வொருத்தருடைய பார்வை தான். முருகன் அருள் பெற்ற வேலை ஜோசப் விஜய்கிட்ட கொடுக்கல. எதிரிகளுக்கு நீங்க தாக்குறதுக்கு இதை தற்காப்பு ஆயுதமா வச்சுங்க என்ற அர்த்தத்துல கொடுத்துருக்கலாம். ஆமாவா இல்லையா? கரெக்ட் தான். அப்படி எடுத்துக்கங்க. அரசியல்ல இன்னொரு நகர்வும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஒரு பக்கம் டிடி விதிநகரன் என்ன சொல்றாரு, விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. ஓபிஎஸோட நகர்வும் என்னவா இருக்குன்னா விஜயை நோக்கி இருக்கு. ஒரு விதத்துல விஜய், ஓபிஎஸ், டிடி விதிநகரன், தேமுதிக இப்படி ஒரு கூட்டணி வச்சு மூன்றாவது ஒரு அணியை உருவாக்கிடுவாங்களோ? அதாவது டிடிவி தினகரன் எம்பியா இருந்தவர். ஜெயலலிதா காலத்துல அவருக்கு ஒரு பவர் யூனிட்டா இருந்தவர். அப்பேற்பட்டவர் புஷியானந்த பொதுச்செயலாளரை ஏற்றுக்கிட்டு அவர் கீழே உட்காருவாரா? முன்னாள் பன்னீர்செல்வம் அந்த புஷியானந்த பொதுச்செயலாளரை ஏற்றுக்கிட்டு பின்னால உட்காருவாரா? அதை விட இதான் வாயில வந்துரு போகுது. மானம் சூடு சொல்றேன் இருந்தா புஷியானந்தர பொதுச்செயலாளரை ஏற்றுக்கிட்டு போறாங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? பதவி வெறி. எங்க பூங் கூட இருந்தவர் சசிகலா தான் அவரை முதலமைச்சர் ஆக்குது. யார? எடப்பாடிய. நான் எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர்னு சேர மாட்டேன்னு தினகரன் சொல்றது என்ன அர்த்தம் இருக்கு? முதல்ல தினகரனை சின்னம்மா என்று சொல்லப்படுகிற சசிகலா பேச்சை கேட்க சொல்லுங்க. சசிகலா பேச்சை கேட்காத முதல் ஆளு தினகரனுங்க. கட்சியை கலைச்சிட்டு வா, அண்ணன் திமுகன்னு ஒன்னா இருப்போம்னு சொல்ல மாட்டேன்ட்டார. கட்சியை கலைக்கவே முடியான்ட்டாரு தினகரன். அப்போ சசிகலாவுக்கு அடங்காதவர் தினகரன் ஆகுதா? அதுமாதிரி பன்னீர்செல்வம் என்னதான் இருந்தாலும் நாம வேலை பார்த்த இடம், அதுக்குள்ளான மரியாதை நம்ம கொடுக்கணும் கண்டிப்பா அப்படின்னு நம்ம மனசுல இருக்குமா இல்லையா? இருக்கும். அது கூட இல்லாம அந்த அதிமுக தலைமையிலத்தை உடைச்சி நொறுக்கி தஸ்தாவேஜுகளெல்லாம் எடுத்துட்டு போனேன்னு அந்த பன்னீர்செல்வம் என்ன செய்யலாம்? நல்லா அதிமுக நாங்களாம் 72ல இருந்து இருக்குங்க. பச்சை குத்தின ஆளு. அது வந்து ஒரு ஆலயம் மாதிரி. தலைமை கழகம்ங்கிறது ஒரு கோயில் மாதிரி. அந்த கோயிலை நீ இடிப்பேங்கிற, அந்த கோயில இருந்து தஸ்தாவேஜ் எல்லாம் எடுத்துட்டு போறிய, அறிவு இருக்கா உனக்கு? அப்ப நீ என்ன அர்த்தம்? நீ முதலமைச்சரா இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த அதிமுக அழிஞ்சிட்டு இருக்கு, அதை மீக்கணும்னு தானே இவங்க எல்லாம் துடிச்சிட்டு இருக்காங்க. எந்த அழிச்சு? பாஜக ரெட்டையிலேயே காப்பாத்திக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. 4 வருஷம். அதுக்கப்புறம் நீ அவர்கிட்ட துணை முதலமைச்சர் இருந்து இல்ல, 4 வருஷம் திண்ணி இல்ல, துட்டு அடிச்ச இல்ல, அதெல்லாம் அவனுக்கு தெரியாதா? அப்பவே நீ எடப்பாடி முதலமைச்சர் ஆயிருக்கும் போதே பன்னீர்செல்வம் நான் முதலமைச்சராக இருந்தேன், நான் இருக்க மாட்டேன்னு மானம் சூடு சொன்னையோட விலை இருக்கணும். துணை முதல்வர்னு நாக்க தொங்க போட்டு போனையா இல்லையா? அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி மேல இருக்கிற கோபம் வேற, தலைமை கழகத்தில் இருக்க கோபம் வேற. அது கூட தெரியல அந்த பைத்தியாரனுக்கு. எனக்கு அதாங்க வருத்தம். அதிமுக தலைமை நிலையத்தை ஆட்களை விட்டு அடிக்க விட்டார் பாருங்க. அதுதான் அதோட பன்னீர்செல்வம் க்ளோஸ். அதே மாதிரி ஜெயலலிதா காலத்திலேயே தினகரனை தூக்கி போட்டாங்க. சாகுற வரைக்கும் தினகரனை கூப்பிடவே இல்லை. சசிகலா தான் தினகரனை கூப்பிடுச்சு, துணை பொதுச் செயலாளர் ஆக்கிச்சு. அப்போ அந்த சசிகலாவுக்கு தினகரனுக்கு மரியாதை கொடுக்க முடியல. என்னச்சு? இது ஒரு புறம் இருக்கும்போது அண்ணாமலை ரஜினியை போய் சந்திக்கிறாரு, டிடி விதிநகரனை சந்திக்கிறாரு. சரி, டிடி விதிநகரனை நீங்க சந்திக்கிறீங்க, கூட்டணிக்குள்ள நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னு. ரஜினிகாந்த் எதுக்கு சார் சந்திச்சீங்க அப்படின்னு கேட்டா, எனக்கு ஆன்மீக ரீதியில அவர் எனக்கு குரு, அதனால மாசத்துக்கு ஒரு வாட்டி நான் அவரை போய் சந்திச்சிருவேன், இதை நீங்க அரசியல் படுத்தாதீங்க அப்படின்னாரு. உண்மையிலேயே இந்த சந்திப்பு எதை நோக்கி தான் போகுது? இல்ல, அண்ணாமலைக்கு இப்ப பாரதிய ஜனதா நம்பிக்கை இல்லைங்க. அவர் புதிய கட்சி ஆரம்பிக்கலாமா நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. இதை அவர் இதுவரைக்கும் மறுக்கவே இல்லை. நான் கடைசி வரை பாஜகவில் இருப்பேன் அவர் சொல்லவே இல்லை. திடீர்னு என்ன பண்ணிட்டாரு, பல கோடி ரூபாய் வாங்கி நான் மாடு பண்ண வைக்க போறேன்.
அப்போ அது ஏமாத்தி தான் வாங்கியிருக்கு, மோசடி பண்ணி தான் வாங்கியிருக்க. அதான் சொல்றேன். அப்போ நீ இவ்வளவு அண்ணாமலை மேல இருந்த ஒரு மரியாதை சுத்தமா போயிடுச்சு. பாஜக தலைமை மேல. ஆமா. அதனாலதான் அவரை துரத்தி விட்டுருக்காங்க. இனிமே ஒண்ணு இவரு புது கட்சி ஆரம்பிக்கணும், இல்ல பாஜகவே பேசாம எல்லாம் உள்ள பிடிச்சு போட்டு மிரட்டணும். இவர் புது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓரளவு தமிழக பாஜகவில் ஒரு 10-20% அண்ணாமலை ஆட்கள் இருக்காங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா பாஜகவுக்கு உயிரூட்டியவர் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு இமேஜ் அவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. அது இமேஜ் பொய்ங்கிறது வேற விஷயம். போன தேர்தலையே அண்ணாமலை வாய் துடுக்கோ பேசாம இருந்து அமைதியா இருந்து இந்த பாஜக அதிமுக கூட்டணி ஜெயிக்கணும்னு ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா நிலைமை வேற. அவர் உள்ளுக்குள்ள அதிமுக வரக்கூடாது, அதிமுக தோக்கடிக்கணும்னு நினைச்சு வேலை செஞ்சாரு. ஜெயலலிதா பத்தி கண்ணபண்ணான்னு பேசினார். ஜெயலலிதாவை பத்தி கண்ணபண்ணான்னு பேசுறவர் அதிமுக எப்படி கூட்டணியில் இருக்க முடியும்? ஆமா. ஆனா இன்னைக்கு அண்ணாமலையோட ஸ்டாண்டு மாறி இருக்கு. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆகுறதுக்கு இறங்கி வேலை செய்யணும், உழைக்கணும், தூக்கம் பார்க்காம உழைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது டெல்லி மண்டல நங்குன்னு குட்டி அவருடைய மூலச்செலவு செஞ்சு விட்டுருப்பா அப்படின்ட்டு. அப்பவும் இங்க வந்துட்டு மாட்டு பண்ண வைக்க போறேன், அது பண்ணான்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அதே டெல்லி அண்ணாமலையை புதுசா கட்சி ஆரம்பிச்சு விட்டுருவாங்களா? இல்ல கட்சி ஆரம்பிக்கலாம், பணம் நிறைய வேணுங்க. அந்த அளவுக்கு அந்த ஆள் செலவு பண்ண மாட்டான். எனக்கு அந்த நம்பிக்கையா இருக்கு. சைலண்டா ஒதுங்கிடுவார். ஏன்னா மேல அமித்ஷாலாம் எப்படிப்பட்ட ஆளுன்னு அவருக்கு தெரியும். பாம்பின் கால் பாம்பரியும். அதனால அவ்வளவு சீக்கிரம் இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு சொல்லியிருப்பாரு, புது யூகம் பண்ணலான் இருக்கேன்னு சொல்லியிருப்பாரு. அதை பெருசு பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அண்ணாமலையில அந்த நகர்வு பண்ண முடியாது. நன்றி சார், நன்றி. நிறைய கேள்விகளுக்கு உங்க ஸ்டைல்ல நீங்க பதில் கொடுத்தீங்க. இல்ல, நான் என்னுடைய கருத்தை மட்டும் சொல்ல மாட்டேன், மக்கள் கருத்தை தான் என் கருத்தா சொல்லுவேன். நடுநிலையான கருத்து, மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தை தான் நான் சொல்றேன். மக்கள் விரோத கருத்தை நான் சொல்லவே மாட்டேன். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரம் நம்ம கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே பொறுமையா அவர் பதில் அளிச்சாரு. அவருடைய கருத்து இல்ல, மக்களுடைய கருத்தா தான் நான் பிரதிபலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே பொறுமையா இருந்து பதில் சொன்னாரு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.